அம்பர்லா சூயிங் மிஷினில் இந்த ஸ்டிச்சஸ் ரெகுலேட்டரில் ப்ராப்ளம். அதாவது இது வந்து எனக்கு நல்லா இறுகி போச்சு, திருகவே முடியலன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இன்னொன்று வந்து இது மட்டும் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஆனால் நாங்கள் ஸ்டிச்சஸோட அளவு வச்சோம்னா அது கரெக்டான அளவில் இல்லை, 2ல் வைக்கிறோம் 3ல் வைக்கிறோம், அந்த மாதிரி அளவுக்கு தையல் விழுகலை அப்படின்றவங்களுக்காக தான் இது. இந்த இது மட்டும் சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, இது வந்து லூஸாக இருந்தால் மட்டும்தான் இது மட்டும், இந்த அவுட்டர் டயல் மட்டும் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதே போல் இது ரொம்ப இறுக்கி இருந்தாலும் உங்களுக்கு இது திருக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து உங்களுக்கு கலட்ட சிரமமாக இருந்ததுன்னா, நல்ல ஹீட்டானது இப்போ வந்து ஹேருக்கு போடுற ஹீட்டர் இருக்கு இல்லையா, அதோட வெப்பத்தை காமிச்சிங்கன்னா அதில் மெல்ட் ஆகும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து எல்லா இடங்கள்லையும் மிஷின் ஆயில் ஊற்றுவீங்க, இந்த இடத்துல ஊற்றிருக்க மாட்டீங்க. அந்த காரணத்தினால என்ன ஆகும்னா டஸ்ட்டோ அல்லது அந்த எண்ணெயே உள்ளே வந்து இறுகி இருக்கும். எப்படி நமக்கு தேங்காய் எண்ணெய் வந்து பனிக்காலத்தில் இறுகி போயிடுதோ அது மாதிரி இந்த மிஷின் ஆயிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து அழுக்குகளோடு சேர்ந்து இறுகி போயிருக்கும். ஊற்றின எல்லா இதுவும் ஒவ்வொரு இடங்களையும் அதோட கசடுகள் வந்து நிற்கும். அப்படி இருக்கும்போது இதுவும் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்கள் இது பண்ணுங்கள். என்கிட்ட வந்து ஹேர் ட்ரையர் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மெழுக கொஞ்சம் நேரம் அப்படியே காமிச்சிங்கன்னா அந்த உள்ளே இருக்க அந்த கெட்ட ஆயில் வந்து அப்படின்னா மெல்ட் ஆகும். கொஞ்சம் உங்களுக்கு கலட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு அதை கலட்டிடலாம். எதுக்காக சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நேரம் உள்ளே வந்து மரம் தேஞ்சிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆணி மாதிரி தான் வரும். அதாவது இந்த மாதிரி வரும் நெருக்கமாக. இது எப்படி இருக்குது, இது மாதிரி இருக்கும், இந்த ஷேப்பில் இருக்கும் உள்ளே. அதுக்காக தான் சொல்கிறது. அதில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இறுகுன அந்த டஸ்ட்டோடு சேர்ந்த எண்ணெய் இறுக்கி போயிருக்கும். அதை எடுக்கணும் இல்லையா, அதை க்ளீன் பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான் நான் சொல்கிறது. அப்போ இதை கலட்டிடுறீங்க. கலட்டிட்டு இதை கலட்டுறதுக்குள்ள வீடியோ நம்ம போட்டிருக்கோம், அதை பார்த்துக்குங்க. அப்போ இதை கலட்டுனதும் அதுக்குள்ளே இருக்க இந்த இதை வந்து என்ன பண்ணணும்னா, இந்த அழுக்கை எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து மண்ணெண்ணெய் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு இதில் வச்சுக்கிறோங்க. அந்த இதில் வந்து அந்த மண்ணெண்ணெயில் இது ஊறுற மாதிரி வச்சுக்கணும் நீங்கள். சரியா? ஊறுறப்ப நீங்கள் வந்து இப்போ நைட்டு ஊற போகிறீங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக எதுவுமே டச் பண்ணக்கூடாது. காலையில் நீங்கள் எப்போ அதை எடுத்து இது பண்ணுறீங்களோ அப்போ க்ளீன் பண்ணும் போது நல்லா வந்து அதை சுரண்டி எடுக்கிற அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துடணும். எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் வெறுமனே அந்த மண்ணெண்ணெயில் இதை ஊற வைக்கிறத விட, இந்த ஸ்க்ரூவை ஊற வைக்கிறத விட, ஒரு காட்டன் நல்ல நூலை வந்து நல்லா இதில் சுற்றிட்டு அதை வந்து நல்லா ஊறுற மாதிரி வச்சிடணும். நைட்டு ஊற வச்சிங்கன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மறுநாள் என்ன அந்த நூலை எடுத்துகிட்டு நல்லா அதை க்ளீன் பண்ணணும். எந்த அளவுக்கு அந்த அழுக்கை வந்து நீங்கள் சுரண்டி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு அது நல்லாயிருக்கும். அப்போ பார்க்கணும் இந்த இதில் தேஞ்சிருக்கான்றதை பார்க்கணும். தேஞ்சிருந்தால் நீங்கள் அதை புதுசாகவே நீங்கள் வந்து மிஷின் சர்வீஸ் கடையில் வாங்கிக்கிறலாம். இல்லை இது நல்லா இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி நல்லா இதுக்குள்ளே இருக்க இடுக்கில் இருக்க அந்த அழுக்கெல்லாம் நோண்டி எடுத்துகிட்டு நீங்கள் அழகாக அதை மாட்டிடலாம். இது ஒன்று. இதெல்லாம் நான் சரி பண்ணிட்டேன். ஆனாலும் வந்து எனக்கு அங்கே தையல் சரியாக விழுகலை அப்படின்னா நீங்கள் இந்த பிளேட் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இது பெட்ஸ் பிளேட்டு, இது த்ரோட் பிளேட். இந்த த்ரோட் பிளேட்டை நம்ம இப்படி கலட்டணும். இதை கலட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபீட்டாக் பற்சக்கரம் இருக்கு இல்லையா, இதில் வந்து அழுக்குகள் இருக்கும் உங்களுக்கு. அப்போ இதை நீங்கள் கலட்டிட்டு இதை க்ளீன் பண்ணணும். இதுலேயும் என்ன பண்ணணும்னா நீங்கள் நல்லா தனியாக கழட்டி க்ளீன் பண்ணும்போது இந்த இடுக்கில் இருக்க அழுக்குகளெல்லாம் நல்லா எடுத்துடணும்.